வணக்கம். நான் ஜஸ்டிஸ். இன்னைக்கு வீடியோட கான்செப்ட் என்னன்னா, பேஷண்ட்டுக்கு ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, போன் கிராக்கு, ஆர்த்தோ கம்ப்ளைண்ட்டு, டிஸ்க் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இது எப்படி இருக்குன்னு என்னுடைய பர்சனல் ஒப்பீனியனே நான் கொடுக்குறேங்க. என்னாச்சுன்னா, எனக்கு கால் ஒரு ஆக்சிடெண்ட்டில் சின்னதாக ஒரு கிராக் ஆயிடுச்சு, கையும் இதாயிருச்சுங்க. அப்போது அப்படிங்கும்போது ஒரு 3 மந்த்ஸ் ரெஸ்ட்டில் இருக்கும் பொழுது என்னாச்சுன்னா, சொந்த ஊருக்கு போகும்போது இண்டோ ஃப்ரெஞ்சு மேட்ரஸ் பெட்ரூமில் இருக்குது. அப்போ ஹாலில் கொஞ்சம் நேரம் படுத்துக்கிறேன்னு சொல்லிவிட்டு ஹாலில் படுக்கும்போது என்னால் இது பண்ண முடியலைங்க. அந்த ஒரு 1 இன்ச் ஹார்ட் மெட்டீரியலில் படுக்க முடியல, ஃப்ளோர்லேயும் படுக்க முடியல, வெறும் ஸ்டீல் கட்டிலையோ இல்லை ஒயர் கட்டிலையோ படுக்கவே முடியலைங்க. அந்த போன் ஒரு பயங்கர பெயின் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படிங்கும்பொழுது அப்புறம் மறுபடியும் ஐயோ என்னால் தாங்க முடியல, நான் கம்முன்னு பெட்ரூம்லேயே என்னை தூக்கிட்டு போய் அங்கேயே படுக்க வச்சுருங்கன்னு சொல்லும்போது, இண்டோ ஃப்ரெஞ்சு நம்ம மேட்ரஸ்லேயே அந்த 2 இன்ச் சாஃப்ட் லேயர் இருக்குது, ஹார்டு இருக்குது. நான் கிங் சைஸ்லேயே 2 சிங்கிளாக போட்டிருக்கேன். ஒரு சைடு ஹார்டு, ஒரு சைடு சாஃப்ட் இருக்கும். அப்போ அந்த சாஃப்ட் சைடில் கால் நீட்டி உட்காரும் பொழுது அப்போ தான் பெயின் ரிலீஃப் ஆச்சு. என்ன சொல்ல வரேன்னா, அந்த சாஃப்ட் லேயர் 2 இன்ச்சு என்ன பண்ணுதுங்க, ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்குங்க. அப்போ ஃப்ளெக்சிபிளாக இருக்கும்போது நம்ம கால், அந்த உடைஞ்ச கால் எப்படி என்ன மாதிரி இருக்கணுமோ, எந்தெந்த பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ளெக்சிபிளாக இருக்கணுமோ அது அட்ஜஸ்ட் ஆகுது நம்ம சாஃப்ட் மெட்டீரியலில். அப்போ எனக்கு நம்ம மேட்ரஸில் பார்த்திங்கன்னா, இப்போ 3 மந்த்ஸுங்கும் போது டே அண்ட் நைட்டு படுத்தே இருக்கணும், உட்காந்தே இருக்கணும். அப்படிங்கும் பொழுது எங்கள் மேட்ரஸில் நாங்கள் அடிஷ்னல் ப்ரொடெக்டர் போட்டிருந்தேன், அடிஷ்னலாக பெட்டோட சேஃப்டிக்கு. அந்த ப்ரொடெக்டரையும் நான் எடுத்துகிட்டு ஒரே ஒரு பெட் ஸ்ப்ரெட் மட்டும் போட்டு யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். அப்படிங்கும்போது இத்தனை வருஷம் யூஸ் பண்ணோம், அதெல்லாம் சரி தான். அதனால் ஒரு பேஷண்ட்டாக 24 ஹவர்ஸ் இருக்கும் பொழுது தான் இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஃபீல் ஆச்சு. ஏன்னா என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். அப்படிங்கும்போது உங்கள் வீட்லேயும் பேஷண்ட் இருக்காங்க, இல்லை வயசானவங்க இருக்காங்க, ஏதாவது ஒரு சர்ஜரி பண்ணியிருக்காங்க, 24 ஹவர்ஸ் பெட்டில் தான் இருக்கிற சுச்சுவேஷன்னா இண்டோ ஃப்ரெஞ்ச் எவ்வளவோ பெட்டர். அதை தான் நான் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஒரே மாடல், ஒரே குவாலிட்டி தான் வச்சுருக்காங்க. ஃபுல் லேட்டெக்ஸ் மட்டும்தான். இதில் சாஃப்ட்டு ஹார்டு ரெண்டுமே கொடுக்கறதுனால உங்களுக்கு எந்த சைடு வேணாலும் தாராளமாக யூஸ் பண்ணலாம், பிரச்சனையே இருக்காது. அதே போல் கேரண்டி 10 இயர்ஸ் கொடுக்குறாங்க. 20 இயர்ஸ்க்கு மேலே ப்ராடக்ட் லைஃப் இருக்குது. அப்போது நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸுக்கு 70+, 60+ இருக்கிறவங்களுக்கும் நீங்கள் மேட்ரஸ் கொடுக்கணுன்னா இது தாராளமாக கொடுக்கலாம், சூப்பராக இருக்கும். அதே போல் இந்த சாஃப்ட் வெறும் 2 இன்ச்சு கொடுத்ததுனால ரொம்பவே நல்லதுங்க. ஸ்டாண்டர்ட் 2 இன்ச்சுங்கும்போது ரொம்ப நேரம் படுத்ததுனாலும் பேக் பெயின் வராது. ஹார்ட் சைடும் ரொம்பவே நல்ல ரிசல்ட்டு கொடுக்குது. அதனால் உங்களுக்கு லேட்டெக்ஸ் மேட்ரஸ் அப்படிங்கும் பொழுது இப்போது ஃபோம் பெட்டே பயங்கர விலை வந்துருச்சுங்க, நல்ல விலை கொடுத்துட்டாங்க. அப்படிங்கும்போது ஃபோம் மேட்ரஸோடு கம்பேர் பண்ணாலும் லேட்டெக்ஸ் எவ்வளவோ பெட்டர், சூப்பராக இருக்குது. ப்ராப்பர் கேரண்டி, டன்லப் ப்ராசஸ்ஸு, இது எல்லாமே ஓன் மேனுஃபேக்சரிங், ஒரே மாடல், ஒரே குவாலிட்டி, இன்பில்ட் ப்ரொடெக்டர், ஆர்கானிக் காட்டன் ஃபேப்ரிக்கு. இந்த பாயிண்ட் எல்லாம் வச்சு தேடுங்க, வேறு யாருமே கிடையாது. நம்ம ப்ராடக்ட் நல்லா இருக்கும், ரொம்ப வருஷம் கம்பெனி இருக்குங்க. அப்படிங்கும் பொழுது 65 வருஷத்துக்கு மேலே இருக்காங்க. நீங்கள் ஆன்லைன்லேயும் யூடியூப்லேயும் நல்லா செக் பண்ணிகிட்டே வாங்குங்க. இப்போ ப்ரைஸ் கூட அதிகமாகிட்டு இருக்குங்க. அப்படிங்கும்பொழுது ஃபோம் மேட்ரஸோடு கம்பேர் பண்ணும்பொழுது நம்மளது எவ்வளவோ பெட்டர். நீங்கள் தாராளமாக ஃபுல் லேட்டெக்ஸ் மேட்ரஸ் எடுக்கலாம். ஒரு 20 வருஷம் லைஃப் வரும். அந்த கால்குலேஷனில் வாங்கினீங்கன்னா எவ்வளவோ ப்ராஃபிட்டாக இருக்கும். நம்ம யூடியூப் சேனல்லையும் நிறைய ப்ளேலிஸ்ட் இருக்குது, அதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். யூடியூப் வீடியோஸோட கமெண்ட்டெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு கூட ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதில் திருப்தியாக இருந்தால் மட்டும் உங்களுக்கு மேட்ரஸ் ஆர்டர் பண்ணுங்கள். நான் பார்த்த வரைக்கும் இந்த ஒரு 60 வருஷத்தில் லேட்டெக்ஸ் எத்தனையோ அப் அண்ட் டவுன்ஸ் பார்த்துருக்கு நம்ம லேட்டெக்ஸ் சேல்ஸு. அப்படிங்கும் பொழுது ஆஃப்டர் கோவிட் நல்லா போயிட்டு இருந்தது. அப்புறம் தாய்லாந்து சிந்தட்டிக் பெல்ஜியம் வந்தோடனே ஒரிஜினல் எது, டூப்ளிகேட் எது எவ்வளோ லைஃப் வரும், எது என்ன கம்ஃபர்ட், அந்த கன்ஃபியூஷன் என்னென்னு தெரியாமல், அதை பற்றி படிக்காமல், அப்படியே யாருக்கு எது சூட் ஆகும்னு தெரியாமல் எல்லோரும் எல்லாமே வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ப்ரைஸ் பார்த்து வாங்கும் பொழுது அந்த பிரச்சனை வரும். இப்போ நம்ம டன்லப் மேட்ரஸே நாங்கள் ஒரு சைஸு, ஒரு திக்னஸ் 60,000 ரூபாய்க்கு கொடுக்குறோன்னா அதுவே 2 லட்சம் ரூபாய்க்கு விற்கிற பிராண்டும் இருக்குங்க. ஆனால் அந்த கம்ஃபர்ட் இருக்கா, அந்த மாடலாக, அந்த குவாலிட்டியான்னு தெரியாமல் 17,000 ரூபாய்க்கு கொடுக்குறவங்களும் இருக்காங்க. அதனால் எது எப்படின்னு தெரிஞ்சு கேள்வி கேட்டு கூட ரிசர்ச் பண்ணி கூட வாங்குங்க, தப்பில்லை. நிறைய பேர் குவான்டிட்டி அதிகமாக இருக்கும்போது ஐயோ ப்ரைஸ் கம்மியாக எடுத்துக்கலான்னு சொல்லி தாய்லாந்து, பெல்ஜியம், ஸ்ரீலங்கா ப்ராடக்ட் வாங்கிட்டு, இல்லை கேரளாவில் கூட அந்த மாதிரி டென்சிட்டி கம்மியாக வருது, வாங்கினப்புறம் ஃபீல் பண்ணாதீங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கேட்டு வாங்க. தேங்க்யூ.